Hi 11th standard students. இன்னைக்கு நம்ம அக்கவுண்டன்சில ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி வந்து காமர்ஸ்ல சாப்டர் 1 வந்து ட்ரை பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து அக்கவுண்டன்சி ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் இதுக்கு மேல ஃபர்தரா வந்து எக்கனாமிக்ஸ் ஆல்சோ எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் அக்கவுண்டிங்ல நம்ம காமர்ஸ் பார்த்த மாதிரி வெரி ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறது கிடையாது. எல்லாருக்கும் இருக்கிற கொஞ்சம் முக்கியமான டவுட்ஸ் இது எல்லாத்தையுமே பார்க்க போறோம். ஏன்னா 10th இருந்து நீங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த அக்கவுண்டன்சி ஜேர்னல் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப புதுசா இருக்கும், கரெக்டா? பட் வித்வுட் 11th ஸ்டாண்டர்ட் நம்ம 12th ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டு அவ்வளோ ஈஸியா நம்மளால எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இங்கேயே உங்களோட ப்ராக்டிசஸ் எல்லாத்தையுமே நீங்க முடிச்சிட்டீங்க, ஆஸ் யூ டோன்ட் ஹேவ் எனி பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறதுனால இங்கேயே உங்களோட ப்ராக்டிசஸ் முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறப்போ 12th ஸ்டாண்டர்ட் போகும்போது இங்க வச்சிருக்க அந்த பேசிக் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப ஈஸியாவே ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? சோ அதனால ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் அப்படிங்கறத நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லல. பட் அது நம்ம வந்து தியரியா இருக்கிறதுனால ஃபர்தரா இனிமே கூட பாத்துக்கலாம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், ஜேர்னல் என்ட்ரிஸ். நம்மளோட 3rd சாப்டர் புக்ஸ் ஆஃப் பிரைம் என்ட்ரில அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க எனக்கு கண்டிப்பா இந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த அக்கவுண்டிங் ஈக்குவேஷன்ஸ் கிளாஸையுமே நம்ம வந்து தனியா பார்க்கலாம். பட் இப்போ இங்க நம்ம பார்க்க போறது வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுலயுமே ரொம்ப பேசிக் தான் பார்க்க போறோம். ஜேர்னல் என்ட்ரியோட பேசிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எடுத்து அதை நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா பேசிக் தான் பார்க்க போறோம். ஃபைன். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. கண்டிப்பா டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான எஜுகேஷன் ரிலேட்டடான நம்மளுக்கு தேவையான அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் இதெல்லாம் வேணும். அண்ட் எஸ்பெஷலி பிசினஸ் மேத் வேணும் அப்படின்னா நம்மளோட இங்க நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, ஸ்டேட் போர்ட் காமர்ஸ் அப்படிங்கிற சேனல் இருக்கு இல்லையா, இந்த சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த காமர்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனல்ல போஸ்ட் ஆயிருக்கிறது உங்களுக்கு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கிறப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அதை கண்டிப்பா உங்களோட காமர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு, தோஸ் ஹூ ஆர் இன் நீட், அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அண்ட் எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத எங்களுக்கு கமெண்ட்லயும் சொல்லுங்க, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபைன், இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சோ இப்போ வந்து எடுத்தோடனே ஜேர்னல் லெட்ஜர் அப்படிங்கறத பார்க்காம நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இந்த கான்செப்ட் உருவாகுது அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா நான் சொல்லிட்டேன், இது வந்து ஒரு பேசிக்கான கிளாஸ். ஆல்ரெடி நீங்க வந்து 10th வரைக்கும் படிச்சிருக்கிறதுல இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்க மாட்டீங்க. இது ரொம்ப புதுசா இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். பட் பிசினஸ் அப்படிங்கிறது உங்களோட டே டு டே லைஃப்ல டெய்லி நம்ம கிட்ட இன்வால்வ் ஆயிருக்கிற விஷயம் தான். இதுல நீங்க புதுசா ஒரு விஷயத்த போய் பார்க்க வேண்டியது இல்லை. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிராசரி ஷாப்போ, இல்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ, இல்ல வந்து ஒரு ஃபேக்டரியோ, ஒரு துணி கடையோ, ஒரு நகை கடையோ, இதெல்லாம் எப்படி வேலை பார்க்குது, பக்கத்துல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகட்டும். ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது இஸ் நாட் ஜஸ்ட் ஒன்லி ஃபார் ட்ரீட்மெண்ட்ஸ், பட் ஆல்சோ அந்த இடத்துலயுமே உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. இப்ப நம்ம கம்பெனி எடுத்துக்கோங்க, வேதாந்தோ அப்படிங்கிற இந்த கம்பெனிலுமே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இல்லாம இந்த மாதிரி இவ்வளவு ஸ்மூத்தான ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ அதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சில டேர்ம்ஸ். நீங்க இந்த இனிமே உங்களோட ஃபர்தர் ஃபியூச்சர் வந்து அக்கௌண்டன்சில அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க. அதுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா சில டெக்னிக்கல் டெர்மினாலஜிஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு ஒரு டெக்னிக்கல் டெர்மினாலஜி இருக்கும், அதே மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு டெக்னிக்கல் டெர்மினாலஜி இருக்கு. இந்த டேர்ம்ஸ் இல்லை அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க இப்போ ஃபர்தரா 12th சாப்டர், 13th சாப்டர் இதெல்லாம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவீங்க. ஸோ அதனால இந்த டேர்ம்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிஃபோர் தட் அக்கௌண்ட்ஸ் நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளாசிபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கறத நீங்க எப்படி பிரிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விச் இஸ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேட்டகரியா இருக்கு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம பிரிக்கிறது வந்து இன்பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பர்சனல் அக்கௌண்ட், அடுத்தது வந்து இம்பர்சனல் அக்கௌண்ட். இப்போ இந்த பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நீங்க என்னன்னு பாக்குறீங்கன்னா யாரெல்லாம் பர்சன்ஸா இருக்காங்களோ அவங்களுக்கு தான்ப்பா பர்சனல் அக்கௌண்ட். Okay, an account which is related to the persons are called personal account. Fine, ரொம்ப ஈஸியான டெஃபினிஷன். பர்சன்ஸ்னா யாரு? ஹியூமன்ஸ், மனுஷங்க. அவங்களுக்கு ரிலேட்டடா இருக்கிற அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதை நம்ம கொஞ்சம் ஃபர்தரா கிளாசிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 3 கேட்டகரி ஆஃப் கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து நேச்சுரல் பர்சன்ஸ் அக்கௌண்ட், இன்னொன்னு வந்து ஆர்டிபிஷியல் பர்சன்ஸ் அக்கௌண்ட், இன்னொன்னு வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு 3 கேட்டகரி இருக்கு. உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு, இதுக்கு மேலதான் புரியல அப்படின்னா இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ இதுக்கு நான் எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்திருப்பாங்க ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறதுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறது உங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஃபைன். ஆனா அந்த கோல்டன் ரூல்ஸ் போடுறதுக்கு யூ நீட் டு நோ ஹவு டு செக்ரிகேட் தோஸ் அக்கௌண்ட்ஸ் which falls under the personal account, which falls under the real account and to the nominal account. கரெக்டா? அப்போ எதெல்லாம் ரியலுக்கு கீழே வரும், நீங்க ரியலுக்கு கீழே வரதை தூக்கி நாமினல்ல போட்டீங்க அப்படின்னா இட் won't work at all. அதனாலதான் நம்ம இந்த கிளாசிபிகேஷனை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன்.
ஓகே, நேச்சுரல் பர்சன் அப்படின்னா நேம்லயே நம்மளுக்கு தெரியுது நேச்சுரல் பர்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ் அக்கௌண்ட். ஓகேயா, இல்ல இன்னொரு எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா ராம் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் யாரு சொல்லுது? இட் ரெப்ரசன்ட்ஸ் a human being. இப்ப நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்ல உங்க அப்பா அம்மா ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா அதுல நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அப்பாவோட அக்கௌண்ட், அம்மாவோட அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோமா? பட் நெவர்தலெஸ் அது வந்து கரண்டோ இல்ல சேவிங்ஸோ, தட் டசன்ட் மேட்டர். பட் இங்க இருக்கிறது என்னது? அவங்களோட அக்கௌண்ட் அப்படிங்கறத நம்ம வந்து இந்த மாதிரி நேச்சுரல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ராம் அக்கௌண்ட், ரமேஷ் அக்கௌண்ட், மாலினி அக்கௌண்ட், பிரியா அக்கௌண்ட், ரம்யா அக்கௌண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஆர்டிபிஷியல் பர்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து இப்போ ஃபால்ஸ் அண்டர் த பிசினஸ் கேட்டகரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஆர்டிபிஷியல் பர்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே, இல்ல ஒரு பிசினஸ் நீங்க வந்து 11th காமர்ஸ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கம்பெனிஸை பத்தி ஒரு சாப்டர் ஒன்று வரும், காமர்ஸ்ல வரும். காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து ஆல்வேஸ் இன்டர் ரிலேட்டட்பா. அக்கௌண்ட்ஸுக்கு வந்து சம் போடுற நாலேஜ் இருந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. காமர்ஸ்ல ஒரு கம்பெனியோட டைப் வரும். சோல் ப்ரிப்பரேட்டர்ஷிப் இருக்கு, பார்ட்னர்ஷிப் இருக்கு, வி ஹேவ் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் இருக்கு, இல்ல வந்து நம்மளுக்கு இந்த கோஆபரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்கும். கோஆபரேட்டிவ் சொசைட்டி டைப் ஆஃப் பிசினஸ் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்கு, கைண்ட்ஸ் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதுல பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு அக்கௌண்ட். நீங்க கம்பெனியை பத்தி படிக்கும் போது என்ன படிப்பீங்க அப்படின்னா கம்பெனி இஸ் அ ஆர்டிபிஷியல் பர்சன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம படிப்போம். இட் ஹேஸ் த பெர்பெச்சுவல் சசெஷன், அந்த மாதிரி அதுக்கு நிறைய இது இருக்கும், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்ப அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. சோ உங்க புக்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெல் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஐம் ஆல்சோ யூசிங் தட். பெல் அப்படிங்கிறது நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி தான். ஓகேங்களா, அது ஒரு கம்பெனி தான். இப்போ நிறைய இருக்குல்ல, நிறைய கைண்ட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குல்ல. இந்த கம்பெனிக்கு பின்னாடி வந்து லிமிடெட் அப்படின்னு போட்டிருக்கோம், பப்ளிக் லிமிடெட் அப்படின்னு போட்டிருக்கோம், பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த கைண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காமர்ஸ் கிளாஸ் வரும்போது நான் சொல்லித்தரேன். பட் தேர் ஆர் சர்டைன் திங்ஸ் லைக் தட் அப்படிங்கறது சொல்றேன். ஓகேங்களா, அப்ப அந்த பெல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து இஸ் நாட் ரெப்ரசென்டிங் அ சிங்கிள் பர்சன். பெல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வந்து பிரியா அப்படின்னு ஒருத்தவங்க இல்ல, கரெக்டா? But there is the Bell account which monitors all the things related to that company. அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆர்டிபிஷியல் அப்படிங்கிற கேட்டகரியில சொல்றோம். ஓகேங்களா, இந்த பெல் அக்கௌண்ட் யாருக்கு கீழே வரும்? ஆர்டிபிஷியல் பர்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே வரும். இட் இஸ் நாட் அ பர்சன், அது ஒரு உயிருள்ள மனுஷன் கிடையாது. ஆனா தட் இஸ் டு பி ட்ரீட்டட் as a artificial person அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. And this is the second category, and the third category is representative personal account. இந்த representative personal accountல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த representative personal account அப்படிங்கிறது வந்து யூசுவலி ஒரு ஹியூமனை ரெப்ரசென்ட் பண்றதாதான் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா ப்ரீபெய்ட் ரெண்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த மாதிரி நீங்க வந்து இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டை முடிச்சுட்டு தானே வந்திருக்கீங்க. அப்ப இதெல்லாம் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ப்ரீபெய்ட் ரெண்ட் அப்படிங்கிறது என்னது? நம்மளோட அந்த ஜர்னல் என்ட்ரிஸ் வரும்போது இதை நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரீபெய்டு ரெண்ட் அக்கௌண்ட், அதாவது ரெண்ட் பெய்டு இன் அட்வான்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ப்ரீபெய்டு ரெண்ட் அப்படிங்கிறது நீங்க என்னது? ஆல்ரெடி சம் ஹவ் பெய்டு த ரெண்ட் ப்ரீபெய்டு இட் செல்ஃப். நம்ம வந்து இப்போ ஒரு ஹோட்டல் போறோம், அந்த ஹோட்டல்ல நீங்க வந்து 4 days ஸ்டே பண்ண போறீங்க. பட் உள்ள போகும்போதே அதுக்கு அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா திஸ் ரூம் இஸ் ப்ரீபெய்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் ப்ரீபெய்டு ரெண்ட். இந்த ப்ரீபெய்டு ரெண்ட் தூக்கி நீங்க எந்த வந்து ஒரு உயிர் இல்லாத இடத்துக்கு கட்ட போறது கிடையாது. ப்ரீபெய்டு ரெண்ட் ஹாஸ் டு பி பெய்ட் ஃபார் சம்படி ஹூ இஸ் எக்ஸிஸ்டட் இன் ரியல் லைஃப். கரெக்டா? உயிரோடு இருக்க ஒருத்தருக்கு தான் நம்ம அதை பண்ண போறோம். தட் இஸ் டு பி பெய்டு ஃபார் சம்படி. அவங்க உயிரோட தானே இருக்காங்க. அப்போ ஒரு உயிருள்ள மனுஷனுக்கு பே பண்றது தான் நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றதுனால இதுக்கு பேரு ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, நான் வந்து தெளிவா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். we have 3 accounts under personal account. personal account அப்படிங்கிறது வந்து accounts related to persons are called personal account பா. இதுல நம்மளுக்கு ஒரு 3 கேட்டகரி இருக்கு. நேச்சுரல் ஒன்னு, ஆர்டிபிஷியல் ஒன்று, அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஒன்று. நேச்சுரல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் தான் நம்ம நேச்சுரல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ராம்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கறத சொல்லிட்டேன் நான். அடுத்தது ஆர்டிபிஷியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து ஒரு உண்மையா ஒரு அக்கௌண்ட் கிடையாது. பட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரியலுக்கு கீழே வர எல்லாமே ஆர்டிபிஷியலா இருக்கும். பேங்க்,
ஒரு கம்பெனிக்கு கீழே பெல், எல்ஐசி லிமிடெட், இல்ல வந்து பஜாஜ் லிமிடெட், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து ஆர்டிபிஷியல் அக்கௌண்ட். இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது யாருமே ஓனர் பேர்ல வந்து ஆரம்பிக்க மாட்டாங்க, அந்த கம்பெனிக்குன்னு ஒரு இது வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை சொன்ன பஜாஜ் ஃபின்சர்வ் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்ல பஜாஜ் அலையன்ஸ்னே வச்சுக்கோங்களேன். அவங்க எப்படி அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்பாங்க அப்படின்னா பஜாஜ் அக்கௌண்ட் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அந்த ஃபேமிலி, ஐ மீன் அந்த பஜாஜோட சிஇஓ பேரோ இல்ல பஜாஜோட ஃபவுண்டரோட பேரோ நம்ம வச்சிருக்க மாட்டோம். அதை தான் நம்ம வந்து ஆர்டிபிஷியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தேர்ட் கேட்டகரி இஸ் வாட் ரெப்ரசன்டேட்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றது. இந்த ரெப்ரசன்டேட்டிவ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து அமௌண்ட்டை, அது அட்வான்ஸா இருந்தாலும் சரி, ப்ரீபெய்டா இருந்தாலும் சரி, நீங்க பே பண்ண போறது யாருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சம்ஹவ் அது ஒரு பர்சனை ரெப்ரசென்ட் பண்றது தான். அதனால அதை வந்து ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்றேன். இந்த கேட்டகரியில பொதுவா 3-4 தான் வரும். ப்ரீபெய்ட் ரெண்ட், அட்வான்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி 3-4 தான் வரும். இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் முக்கியமான மேட்டர்ஸ் நம்மளுக்கு இங்கதான் இருக்காங்க. இதுல வந்து இம்பர்சனலுக்கு கீழே ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்கு. இந்த ரியல் அப்படிங்கிறது உண்மையான அக்கௌண்ட் தான் ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றேன். எப்படி வந்து பர்சன்ஸை ரெப்ரசென்ட் பண்ற பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி உண்மையா இருக்கிற விஷயத்தை தான் ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுலயுமே நீங்க எப்படி வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகே, டான்ஜிபிள் அண்ட் இன்டான்ஜிபிள் அப்படின்னு இதுல 2 கேட்டகரி உண்டு. இந்த வார்த்தையோட மீனிங் தெரிஞ்சது அப்படின்னா இந்நேரம் உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் தெரிஞ்சிருக்கும். டான்ஜிபிள் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா which has the physical existence அப்படின்றது அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட், கண்ணால உங்களால லேண்ட பார்க்க முடியும், கரெக்டா? ஒரு நிலம் இருக்கு அப்படின்னா நம்மளால கண்ணால பார்க்க முடியும். அடுத்தது பில்டிங், ஓகேயா? லேண்டு, பில்டிங், மெஷினரி, கண்ணால பாக்குற ஒரு எக்யூப்மெண்ட் இல்ல ஆபீஸ் ரிலேட்டடான சம்திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த டான்ஜிபிள் அப்படிங்கிற கேட்டகரியில தான் வரும். இங்க இன்னொரு ஸ்பெஷல் கேட்டகரி இன்டான்ஜிபிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த இன்டான்ஜிபிளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க அதை தொட்டு பார்க்க முடியாது, உங்களால கண்ணால அதை பார்க்க முடியாது அப்படின்னு அர்த்தம். இப்போ பில்டிங் லேண்ட்ல உங்களால தொட்டு பார்க்க முடியும், தட் ஃபால்ஸ் அண்டர் டான்ஜிபிள். அண்ட் இன்டான்ஜிபிள் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் லைக் அ காப்பிரைட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த காப்பிரைட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இன்டான்ஜிபிள் அப்படிங்கிற கேட்டகரியில வந்து. ஓகே, காப்பிரைட்ஸ், we have patent, we have goodwill, இந்த மாதிரி இன்டான்ஜிபிளுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்ட்ரவர்சியலான விஷயம், ஒரு மியூசிக் டைரக்டரோட பாட்டை எடுத்து நம்ம வந்து இன்னொரு படத்துல யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த மியூசிக் டைரக்டர் வந்து அதுக்கு கேஸ் போடுறாருல்ல, அது என்னோட பாட்டு என்கிட்ட கேட்காம நீ வந்து யூஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க இல்லையா. எப்படி அவங்களால கேஸ் போட முடியுது அப்படின்னா they have the rights, they have the copyrights அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேயா? இந்த காப்பிரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து பொதுவா ஒருத்தருக்கு 60 years ஆர் அவங்க எவ்வளவு நாள் உயிரோட இருக்காங்களோ அது வரைக்கும் அது பொருந்தும். சோ அந்த மாதிரி இப்போ மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல, மைக்கேல் ஜாக்சனோட ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப் ஒன்று இருக்கும், அது எனக்கு போட தெரியாது. அந்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா தொப்பில எப்படி கை வச்சுட்டு ஒரு ஸ்டெப் ஒன்று போடுவார் இல்லையா, அது வந்து அவரோட சிக்னேச்சர் ஸ்டெப். அந்த ஸ்டெப்புக்கு அவரு வந்து பேட்டன்ட் அண்ட் காப்பிரைட்ஸ் வந்து வாங்கி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் வேற யாராவது அது வேற ஒரு ஸ்டேஜ்லயோ இல்ல ஒரு மூவிலயோ அவங்க அதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி இருந்திருக்கணும், மைக்கேல் ஜாக்சன் கிட்ட பர்மிஷன் வாங்கி இருந்திருக்கணும், அப்பதான் அவங்களால அதை யூஸ் பண்ண முடியும். So there are certain things அதை நீங்க வந்து பார்க்க முடியாது, but they have the copyright. அந்த ஸ்டெப்பை நான் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், வேற யாராவது யூஸ் பண்ணணும்னா you have to get permission from me அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைட்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க. இந்த ரைட்ஸை கண்ணால நீங்க பார்க்க முடியல அப்படின்னாலும் it is valid for more than 50 years அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒன்னுக்கும் ஒரு வருஷம் இருக்கு, 20 years இருக்கு, 10 years இருக்கு, 50 years இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அந்த டைம்ல அந்த மாதிரி ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கறது வந்து உங்களால கண்ணுல பார்க்க முடியாது, பட் yet it is true அப்படின்னு சொல்லி சொல்றேன். that falls under intangible real account அப்படின்னு சொல்றாங்கப்பா. ஓகே, this is what real account இருக்கிறது. நெக்ஸ்ட் நாமினல் அக்கௌண்ட், நம்மளுக்கு தேவையான இன்னொரு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறது வந்து நாமினல் அக்கௌண்ட் தான். இதுக்கு கீழே என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது நாமினல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும். ஓகே, எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் நீங்க செலவு பண்ற எல்லாமே நாமினல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும். எக்ஸ்பென்சஸ் வந்தா கூட யாரும் சேர்ந்து வருவா, இன்கமும் சேர்ந்து வருவாங்க. இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே நாமினல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும். வாட் ஆர் ஆல் தி கைண்ட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பிசினஸ்ல இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பிசினஸ் அப்படின்னு வந்துட்டாலே செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். கேஷ் சேல்ஸ் பண்றீங்க, அந்த கேஷ் உள்ள வருது. ஒரு டெட்டார் உங்களுக்கு பே பண்றாங்க, அந்த காசை நீங்க வாங்கிக்கிறீங்க. அடுத்தது நீங்க இருக்கிற பில்டிங்க்கு நீங்க வந்து ரெண்ட் பே பண்றீங்க, yes that is an expenses. எலக்ட்ரிசிட்டி பே பண்றீங்க, that is an expenses. உங்களோட கிரெடிட்டாருக்கு நீங்க பே பண்றீங்க, அது ஒரு செலவு தான். உங்ககிட்ட வேலை பார்க்குற மேனேஜருக்கு நீங்க salary கொடுக்குறீங்க, that is also a salary. wages கொடுக்குறீங்க, அதுவும் ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ் இன்கம் அப்படிங்கிற கேட்டகரியில வந்துடும்.
ஓகே, ஐ திங்க் வி ஹேவ் கிளியர் பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் இம்பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும். எதெல்லாம் ரியல் அக்கௌண்ட், எதெல்லாம் நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டா டக்குன்னு சொல்ல தெரியணும். ஏன் நாமினல் அப்படின்னா இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ், ரியல் அப்படின்னு வரும்போது நமக்கு இன்டான்ஜிபிள் அண்ட் டான்ஜிபிள் இது எல்லாமே ரியல்ல தான் வரும். ஸோ கண்ணை மூடிட்டு ரியல் அப்படின்னு வரும்போது கோல்டன் ரூல்ஸ்ல போடும்போது நீங்க வந்து அசெட் எல்லாமே எங்க வரும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அசெட் அப்படிங்கிறது என்னது? சம் ரிலேட்டட் டு லேண்டு, பில்டிங், மெஷினரி, இது எல்லாமே எங்க வரும்? நம்மளோட ரியல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும். ரியல் அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு ரூல் இருக்கு, ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் எல்லாரும் முடிச்சிட்டீங்க, கரெக்டா? இந்த சாப்டர் வந்து எத்தனை பேரு கரெக்டா படிச்சு முடிச்சிங்க, எத்தனை பேருக்கு இதெல்லாம் புரிஞ்சுது அப்படிங்கறத மறக்காம எனக்கு சொல்லுங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மேஜர் திங். நீங்க வந்து அக்கௌண்டன்சி அப்படிங்கிற சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறீங்க, இல்ல இது ரிலேட்டடா ஒரு ஃபீல்டுக்கு போறீங்க அப்படின்னாலே ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம், நம்ம லைஃப் ஆஸ் லாங் ஆஸ் வி சர்வைவ் இந்த ரூல்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேயா? இது வந்து அவ்வளவு கஷ்டமான ரூல்ஸ் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து இந்த கெமிஸ்ட்ரியில ஒரு டேபிள் படிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ரூல் கிடையாது. வாட் டு சே, அந்த H2O NU AB அப்படின்னு ஏகப்பட்டது அங்க படிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ரூல் இது கிடையாது. திஸ் இஸ் ஆஸ் ஈஸி, ரொம்ப ஈஸி. பட் இதுல நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த அக்கௌண்ட்டும் அந்த அக்கௌண்டோட டைப்பும் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். பர்சனல் அக்கௌண்ட்னா யாரு வருவான்னு தெரிஞ்சிருக்கணும். ரூல்ஸ் எல்லாருக்கும் தெரியும், பட் அதுல யாரு வருவாங்கிறது தெரியாது. அதுதான் நம்ம இப்ப பார்த்தோம். ஓகே, பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்க பாக்குறீங்கனாலே, ஒரு ரம்யாங்கிறவங்களை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துடணும். ஒரு ரம்யா ஃபால்ஸ் அண்டர் பர்சனல் அக்கௌண்ட். அவங்க வந்து கிவர்ல வருவாங்களா இல்ல ரிசீவர்ல வருவாங்களா, அதை மட்டும்தான் நீங்க யோசிக்கணும். ரியல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாட் கம்ஸ் இன் வாட் கோஸ் அவுட் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். அண்ட் நாமினல் அப்படின்னா டெபிட் ஆல் தி எக்ஸ்பென்சஸ் அண்ட் கிரெடிட் ஆல் தி இன்கம் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். ஓகே, அவ்வளவுதான்ப்பா, ரொம்ப ஈஸி. டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட், அண்ட் ஃபைனலி எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் அண்ட் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஓகேயா? இந்த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் அப்படிங்கறத நீங்க டெபிட்ல போடணும், இன்கம் அண்ட் கெயின் அப்படிங்கறது கிரெடிட்ல போடணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் தூக்கி இதுல போடக்கூடாது, கிரெடிட்ல போடக்கூடாது. ஃபைன், இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் யூ வாண்ட், உங்க புக்லயே இருக்குப்பா, நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுக்கிறது அவசியமே இல்லை. டெக்ஸ்ட் புக்கு எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க. டெக்ஸ்ட் புக்கை திறங்க, இதை வந்து இருக்கும், உட்காந்து படிங்க, கண்ணை மூடி சொல்லி பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படிங்கிறது எவ்வளவு தெளிவாகணுமோ அவ்வளோ தெளிவாகும். ஓகே, வில் மூவ் டு நெக்ஸ்ட். இப்போ இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க போயிட்டு உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆல்ரெடி தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு படிச்சுட்டு வாங்க. படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து திரும்ப ரெஸ்யூம் பண்ணி இதை ஃபாலோ பண்ணுங்க. இது உங்களுக்கு ஈஸியா புரியும். அப்போ படிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் இது புரியும், படிக்கலன்னா இது கண்டிப்பா புரியாது. இது வரைக்கும் தெரியல, இதுக்கு மேலேயே நான் வந்து இந்த 5 சாப்டர் அப்படியே விட்டுட்டு குவார்டர்லிக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா நீங்க வந்து இருக்கக்கூடாதுப்பா, சரியா? இதுக்கு மேலேயும் இதை விட்டுட்டு போக கூடாது. ஃபைன். பர்ச்சேசஸ் கூட்ஸ் ஃபார் கேஷ் ₹20,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்ஸ் வாங்குறாங்க, பர்ச்சேசஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் எடுத்துக்கோங்க. கூட்ஸ் வாங்குறாங்க, கேஷுக்கு வாங்குறாங்க, 20,000க்கு வாங்குறாங்க. இவ்வளவுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், கேஷ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது ரெண்டு நீங்க அக்கௌண்ட் செக்ரிகேட் பண்றதை இப்படிதான் செக்ரிகேட் பண்ணணும். டெபிட்ல எதை போடணும், கிரெடிட்ல எதை போடணும் அப்படின்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி எதை போட்டே ஆகணுங்கிறத முடிவு பண்ணணும். சோ இங்க என்ன இருக்கு, கூட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா நமக்கு, அதை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ரெண்டு, அதாவது எதர் ஒன்னு டெபிட்டா இருக்கணும், ஒன்னு கிரெடிட்டா இருக்கணும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் எந்த ரெண்டை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்கணும். கூட்ஸை வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தப்பா போயிடும். சரி, நம்மளுக்கு தேவையான வார்த்தைகள் அப்படின்னு சிலது இருக்கும். பர்ச்சேசஸ் அப்படின்னு இருக்கும், கேஷ் அப்படின்னு இருக்கும், சேல்ஸ் அப்படின்னு இருக்கும், செக் அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும். அண்ட் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டே நமக்கு வந்து ஒரு பேஜ் ஒன்று இருக்கும் டெக்ஸ்ட் புக்ல. அதுல உங்களுக்கு ஏதாவது டேர்ம்ஸ் புரியல அப்படின்னா நீங்க தாராளமா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அப்கமிங் வீடியோல கண்டிப்பா அதை எடுத்துட்டு வரேன். ஓகே, சோ நவ் பர்ச்சேசஸ் கூட்ஸ் ஃபார் கேஷ். இப்ப ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட் அப்படிங்கறது வந்து அப்ளை பண்றதுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேஷ் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும். நான் அன்னைக்கே சொன்னேன், அசெட் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும். ஓகே, திஸ் ஃபால்ஸ் அண்டர் ரியல் அக்கௌண்ட் அண்ட் திஸ் பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது, பிசினஸுக்கு தேவைப்படுற ஏதோ ஒரு விஷயத்த நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்கப்பா. அந்த பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு செலவு தான் வைக்கும். நீங்க வந்து சும்மா போயிட்டு பொருள் எடுத்துட்டு வந்துட முடியாது. தோ பொருள் உங்க கைக்கு வந்தாலுமே யூ ஹாவ் டு பே ஃபார் இட். அப்ப அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a kind of expenses. ஸோ பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா இதோட மேஜர் கேட்டகரி என்னவா இருக்கும்,
நாமினல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? இப்ப புரியுதா எப்படி செக்ரிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புரியுதா? திஸ் இஸ் a வெரி பேசிக் என்ட்ரி. ஆல்ரெடி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க இதை பார்க்க தேவையில்லை. தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன். பேசிக்ஸ் தெரியல அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகே, பர்ச்சேசஸ் கூட்ஸ் ஃபார் கேஷ். இதுல கேஷ் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்டோட கோல்டன் ரூல்ஸே இப்ப நீங்க கண்ண மூடி எனக்கு ஞாபகப்படுத்தி சொல்றீங்க. அப்பதான் உங்களுக்கு இது போட ஈஸியா இருக்கும். இப்ப நான் சொல்லிட்டேன் ரியல் எது நாமினல் எது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்ப நீங்க தான் ரியல் அக்கௌண்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு அப்ளை பண்ணி பாருங்க. அண்ட் நாமினல் அக்கௌண்டோட ரூல் என்ன அப்படிங்கறத அப்ளை பண்ணி பாருங்க. எஸ், ஓகே. சோ ரியல் அக்கௌண்ட்டுக்கான ரூல் என்னவா இருக்கும்? வாட் கம்ஸ் இன் வாட் கோஸ் அவுட் அப்படின்னு இருக்குமா? அப்ப டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்னு இருக்கா? இந்த டிரான்சாக்சனை கொஞ்சம் நல்லா பாருங்க. பர்ச்சேசஸ் கூட்ஸ் ஃபார் கேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க என்ன நடக்குது, பிசினஸ்ல என்ன நடக்குது? சோ எந்த ஒரு ஜேர்னல் என்ட்ரியா இருக்கட்டும், இல்ல அக்கௌண்டன்சில எந்த விதமான கான்செப்டா இருக்கட்டும், நீங்க ஃபர்ஸ்ட் உங்க செல்ஃப பிசினஸா இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களை பிசினஸா நினைச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த கான்செப்ட புரியும். நான் தான் பிசினஸ். நான் என்ன பண்றேன்னா கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்றேன், கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்றேன். கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கையில இருந்து கேஷ் கொடுத்து கூட்ஸை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? கையில இருந்து கேஷ் கொடுத்து, அப்ப இங்க ஒரு பாஸ் பண்ணுங்க. கையில இருந்து கேஷ் கொடுக்கறேன். அப்ப கேஷ் என்ன ஆகுது? நான் தான் பிசினஸ், பிசினஸ விட்டு வெளியில போகுது. ஆமாவா? கேஷ் பிசினஸ விட்டு வெளியில போகுது. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன ஜேர்னல் என்ட்ரி யூஸ் பண்ணணும்? கோஸ் அவுட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஏன்னா கோஸ் அவுட் வெளியில போகுது அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். கேஷ் கொடுத்துட்டேன், நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ் பண்ணிட்டேன். அப்ப பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு செலவு தான். செலவை நீங்க என்ன நாமினல் ரூல்ல வச்சிருக்கணும்? நாமினல் அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு ரூல் இருக்கும் இல்லையா? அப்போ டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கா? அப்ப பர்ச்சேசஸ் இஸ் யுவர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் யூ ஹாவ் டு டெபிட் இட். ஃபைன், புரியுதா? நான் இன்னொரு தடவை சொல்லணுமா? இன்னொரு தடவை. Okay, so segregate the sentence as to what have to be taken for credit and what have to be taken for debit அப்படிங்கறத எடுத்துக்கோங்கப்பா. சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் ரெண்டு வேர்டை பிக் பண்ணுங்க. purchases goods for cash அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதுக்கு முதல்ல என்ன அர்த்தம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. in your language, தமிழ், தெலுங்கு, மலையாளம் எதுல வேணாலும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்றேன், கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்றேன் அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்றேன் அப்படிங்கிறப்ப கேஷ் வெளியில போயிடுது, கூட்ஸ் உள்ள வருது. அப்ப கேஷ் வெளியில போகுது. இந்த இடத்துல நான் ஏன் கூட்ஸ் உள்ள வருதுன்னு எடுத்துக்க கூடாது? அதுவும் தானே உள்ள வருது, அதுவும் தானே கம்ஸ் இன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, எஸ், யூ ஆர் திங்கிங் இட் வெரி ரைட் வே. நானும் ஸ்கூல் படிக்கும் போது அப்படிதான் யோசிச்சேன். பட் கம்ஸ் இன் அப்படிங்கிற கான்செப்டுக்கு என்ன அர்த்தம்னா, ரியல் அக்கௌண்ட்ல தான் அது கம்ஸ் இன் கோஸ் அவுட் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட். கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்றது இதெல்லாம் என்ன அக்கௌண்ட்ல வந்துரும்? நமக்கு நாமினல் அக்கௌண்ட்ல வந்துரும். அதனால நீங்க இது அப்ளை பண்ணக்கூடாது. சரியா? கம்ஸ் இன் அப்படின்னு அப்ளை பண்ணுங்க. அப்ப சாரி, கோஸ் அவுட் அப்படின்னு அப்ளை பண்ணுங்க. சோ கேஷ் வெளியில போகுது, அப்ப கோஸ் அவுட், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது பர்ச்சேசஸ் அப்படின்றது நம்ம கம்பெனிக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். நீங்க காசு கொடுத்துதான் ஒரு பொருளை வாங்க வேண்டியதா இருக்கு. அது ஆட்டோமேட்டிக்கா செலவீனம் அப்படின்னு வந்துடும். அப்ப அந்த செலவீனத்தை நீங்க என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். டெபிட் ஆல் தி எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் ஆஸ் பர் த நாமினல் அக்கௌண்ட் ரூல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன், இப்போ உங்களுக்கு புரியலன்னா நீங்க திரும்ப உள்ள முன்னாடி போய் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. So now we are going to make this purchases account debit. டேட்டார் இதை ஏன் போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் தெரியும் இதுதான் டெபிட் அப்படிங்கிறது தெரியும். இதுதான் நான் சொன்ன அந்த அக்கௌண்டிங்க்கு உண்டான டெக்னிக்கல் டெர்மினாலஜி, டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னா இல்லையா, அதுதான் இது. பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். இந்த 2 நான் ஏன்பா போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ரூலு. கிரெடிட் பண்றீங்கன்னா 2 போட்டாதான் அது கிரெடிட் பண்றீங்க அப்படிங்கறத காட்டும். சரியா? ஓகேயா? இது கிளியரா? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கிளியரா இருக்கா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? பர்ச்சேசஸ் கூட்ஸ் ஃபார் கேஷ். கண்டிப்பா நரேஷன் எழுதணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3rd சாப்டர்ல இருந்து ப்ராப்ளம் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நரேஷன் எழுதிதான் ஆகணும். இதுல என்ன நீங்க கஷ்டப்படுறீங்க? ஒன்னும் கஷ்டம் கிடையாது. கூட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ். தமிழ்ல என்ன யோசிக்கிறீங்களோ அது அப்படியே இங்கிலீஷ் எழுதுங்க. கூட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ், பீயிங் கூட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ். நரேஷன் இஸ் நாட் கவுண்டட் ஃபார் மார்க்
பட் அது நீங்க எழுதியிருக்கீங்களா, உங்களுக்கு புரியுதா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் நரேஷன். கண்டிப்பா தேர்ட் சாப்டர்ல இருந்து கேக்குறாங்க அப்படிங்கிறப்போ நீங்க நரேஷன் எழுதிதான் ஆகணும். தேர்ட் சாப்டர் உங்களுக்கு எவ்வளவு நல்லா வெளியில தெரியுதோ அந்த அளவுக்கு தான் உங்களால லெட்ஜரும் ட்ரையல் பேலன்ஸும் போட முடியும். அண்ட் இதை வச்சுதான் நீங்க வந்து ஃபர்தரா எரர்னு ஒரு சாப்டர் படிப்பீங்க, பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு சாப்டர் படிப்பீங்க. அதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட், பர்ச்சேசஸ் கூட்ஸ் ஃப்ரம் மிஸ்டர் ராம். இதை வந்து நீங்க வந்து எனக்கு சாட்ல கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணி வைங்க. பர்ச்சேசஸ் கூட்ஸ் ஃப்ரம் மிஸ்டர் ராம். இது ஸ்கிரீன்ஷாட் பண்றதுன்னா யூ கேன் டூ இட். இதுல வந்து நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துட்றேன், அதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணிட்டா மட்டும் போதும். பர்ச்சேசஸ் கூட்ஸ் ஃப்ரம் மிஸ்டர் ராம். இங்க மேல 2 எடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த 2 எடுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஸோ பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு ஆஸ்பெக்ட், அது டெபிட்டா கிரெடிட்டா அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிக்கணும். அடுத்தது ராம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட், இது வந்து டெபிட்டா கிரெடிட்டா அப்படிங்கறது நீங்க எடுத்துக்கணும். ராம் அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு உயிருள்ள மனுஷன். அப்ப எங்க வருவான், நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு ஸ்லைட்ல சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதை வந்து அப்ளை பண்ணி இதை சொல்லுங்க. இது ஈஸியரா இருக்கு, இதெல்லாம் நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கிடையாது இந்த கொஸ்டின். those who are just now going to learn this as a new concept, உங்களுக்காக தான் இந்த லெசன்பா. சரியா? எல்லாருக்கும் எடுத்தோடனே ஸ்டார்டிங்ல நமக்கு புரிஞ்சிடாது, பட் ஃபர்தரா அதை திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ண வந்துடும். சோ அதனாலதான் இப்படி ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு. பர்ச்சேசஸ் ராம் அப்படின்னு 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. இந்த 2 ஆஸ்பெக்ட்ல வந்து நீங்க தான் வந்து இது எங்க வரும், இது டெபிட்ல வரும், இது கிரெடிட்ல வரும் அப்படிங்கறத பிரிக்கணும். அதை பிரிச்சுட்டு எனக்கு வந்து டெட்டார் அண்ட் டு இதெல்லாம் போட்டு தான் எனக்கு வந்து கமெண்ட்ல ஆன்சர் சொல்லணும். நீங்க எதுவுமே இல்லாம ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை நீங்க எப்ப சொல்லலாம் அப்படின்னா, ஹாஃப் இயர்லி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பேசலாம். பட் இப்போதைக்கு இந்த டிஆர் அண்ட் இந்த டூ அப்படிங்கறத கண்டிப்பா போட்டு சொல்லுங்க. ஓகே, சோ ஈஸியான என்ட்ரி அப்படின்னு சொல்றாங்கல்ல, சோ இது வந்து பாருங்க, இது ஓரளவு மாடரேட்டான என்ட்ரி தான். ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ், ஃபர்னிச்சர் அண்ட் பில்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு தெரியும், நம்மளோட சாப்டர்ல வெரி ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷனே நம்மளுக்கு என்ன இருக்கும், ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ் அப்படிங்கிறது ஒரு என்ட்ரியாவே இருக்கும். ஆமாவா? சோ இங்க ஒரு நேம் கொடுத்திருக்காங்க, வினோத் ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ், ஃபர்னிச்சர் அண்ட் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே என்னது, கேஷ் இஸ் ஆல்சோ an asset இல்லையா? அப்ப பில்டிங், ஃபர்னிச்சர் இது எல்லாமே என்னது, டான்சிபிள் கேட்டகரியில வரும். டான்சிபிள்னா என்னது, உங்களால தொட முடியும், தொட்டு ஃபீல் பண்ண முடியும், அதை நவுத்த முடியும். அப்ப அதெல்லாம் என்னது, டான்சிபிள் கேட்டகரியில வரும். அதெல்லாம் வந்து ரியல் அக்கௌண்ட்ல வரும். ஓகேயா? இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. வினோத் ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ். இப்ப கேஷ் டு கேபிட்டல் அப்படிங்கிறது ஒரு என்ட்ரியா இருக்குமா? நம்ம ஒரு கேபிட்டலா உள்ள வருது அப்படின்னு வரும்போது கேஷ் டு கேபிட்டல் அப்படின்றது என்ட்ரியா இருக்குமா? எஸ். பார்த்து சொல்லுங்க இதுல என்ன வரும்னு. எஸ், டெஃபினெட்லி. இப்போ கேஷ் டு கேபிட்டல் அப்படின்னு வரது வந்து யூசுவலான ஒரு என்ட்ரி. அதை நீங்க போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை வந்து போட்டு வச்சுக்கோங்க. தெரியாத என்ட்ரி கொடுத்தா எப்படி அட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஓகே, இங்க நிறைய ஐட்டம் இருக்கு, பட் நம்மளுக்கு தெரிஞ்சது கேஷ் டு கேபிட்டல். அப்ப கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டூ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, ஏன்னா 2-3 ஐட்டம் இருக்கு இல்லையா? அப்ப ஸ்பேஸ் விட்டுட்டு கேஷ் டு கேபிட்டல் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. 2 நம்மளுக்கு தெரிஞ்சது கேஷ் டு கேபிட்டல். இருக்கிற ஐட்டம்ஸ் என்னென்னு பாருங்க. பில்டிங் இருக்கு, வி ஹேவ் பில்டிங், வி ஹேவ் ஃபர்னிச்சர்ஸ். அப்ப கேஷ்ங்கிறது ஒரு அசெட், அதை நம்ம டெபிட் பண்ணிருக்கோம், ஏன்னா பிசினஸ்க்குள்ள வருது அப்படிங்கிறதுனால. சோ அதே மாதிரி இப்போ அடுத்தது ஃபர்னிச்சர். அக்கவுண்ட் ஆல்சோ டெபிட். ஓகேயா? அதே மாதிரி பில்டிங் இருக்கு, நமக்கு பில்டிங் அக்கவுண்ட் ஆல்சோ டெபிட். ஏன் பில்டிங் அக்கவுண்ட் டெபிட் பண்றோம்? ஏன்னா அதுவும் நம்ம பிசினஸுக்கு ஒன் ஆஃப் தி அசெட் அப்படிங்கிறதுனால. ஓகேயா? எவ்ரிதிங் கரெக்டா? இப்ப நீங்க டோட்டல் பண்ணிக்கோங்க. கேஷ் அக்கவுண்ட் எவ்வளவு இருக்கு? we have 1 lakh. yes, we have 1 lakh. and furniture account எவ்வளவு இருக்கு? 2 lakh. yes, கரெக்டா? பில்டிங்ஸ் 10 லட்சம் ரூபாய் இருக்கு. இதெல்லாம் போடணுமா? கண்டிப்பா போடணும். அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளவு இருக்கு? இது எல்லாத்தையும் சேர்த்தாலே நம்ம கேபிட்டல் தான். 10, 12, 13. அப்போ கிரெடிட் சைட்ல 13. எஸ்,
கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட் தான் உங்களுக்கு தெரியும். பட் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னாலுமே நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். ஸோ இது ஏன் போடுறேன் அப்படின்னாப்பா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொல்லி தரது தான். பட் ஃபியூச்சர்ல நீங்க நம்ம வந்துட்டு சம் வைஸ் ஆக்சுவலி பார்க்க போறோம். ஒரு ப்ராப்ளமா ஒரு என்ட்ரியா எல்லாமே பார்க்க தான் போறோம். ஓகே, திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் an எக்ஸாம்பிள். இதுல நான் வந்து காசு போட முட்டேனா, ஓகே இதுல வந்து 20 அண்ட் இங்க இந்த இடத்துல வந்து ஒரு 20. ஓகே, நீங்க போடும்போது எனக்கு டெபிட் 2 எல்லாம் போட்டுட்டு கரெக்டா இந்த அமௌண்ட் இது எல்லாத்தையும் போட்டு தான் கொடுக்கணும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஓகே, goods were bought for 10,000 and payment was made by a check. இந்த மாதிரி பெரிய என்ட்ரிஸ் கொடுத்தாங்கன்னா நீங்க டெபிட் கிரெடிட்னு ரெண்டு ஆஸ்பெக்ட பிக் பண்ணணும் இல்லையா? அதை எப்படி பிக் பண்றது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. goods were bought, பொருளை வாங்கியாச்சு. ஓகே, பொருளை வாங்கியாச்சு, பொருள் உள்ள வந்துருச்சு. and payment was made by a check. நீங்க எப்படி பே பண்ணிருக்கீங்க? செக்ல பே பண்ணிருக்கீங்க. நம்ம வெரி ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்த்தோம்ல, purchases goods for cash அப்படின்னு ஒரு என்ட்ரி பார்த்தோம் இல்லையா? அதுல என்ன சொல்லிருக்காங்க? கூட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, பட் கேஷ்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்க? அதே மாதிரி நீங்க கூட்ஸை வாங்கியிருக்கீங்கப்பா, பட் யூ ஹாவ் பெய்ட் இட் த்ரூ அ செக் அப்படின்னு சொல்லிருக்காங்க. செக் அப்படிங்கிறது அப்போ இங்க ஒரு டிஃபரெண்டான ஐட்டம், இது கண்டிப்பா வரும். அடுத்தது பர்ச்சேசஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். என்ன இருக்கு இங்க? ஒரு பர்ச்சேசஸ் அப்படின்ற வார்த்தையே இல்லையே அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு பாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது கான்செப்ட்ஸ் தான். அப்போ உங்களுக்கான வேர்ட்ஸ் வந்து தன்னால அதுவே வந்துடும். அப்ப இங்கே நம்மளுக்கு என்ன தெரியுது? பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ் பட் பேமெண்ட் வாஸ் மேட் பை a check அப்படின்னு தெரியுது. அப்ப செக் இஸ் நதிங் பட் அ பேங்க் ஆஸ்பெக்ட். அப்ப இதுல நீங்க என்ன பண்ணணும்? the same kind of entry will repeat, அதே தான் வரும், nothing more different. அப்ப இந்த இடத்துல one more minute. ஓகே, அதே மாதிரி purchases account debit to, எங்க இருந்து நம்ம பேமெண்ட் வந்து செக்ல இருந்து பண்ணிருக்கோம். எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஞாபகம் இருக்கு இல்லையா? கேஷா பண்ணாலும் சரி செக்கா பண்ணாலும் சரி, எக்ஸ்பென்சஸ் செலவு பண்றத பண்ணி தான் தீர்வீங்க. அப்போ செக் அப்படிங்கிறது என்ன ஆஸ்பெக்ட்ல வந்துடும்? பேங்க் ரிலேட்டடா வந்துடும். அப்போ பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுங்க. yes to bank account. It means cash goes out தானே? yes, cash goes out, but through a bank அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். கேஷ் எப்படினாலும் வெளியில தான் போகுது, ஆனா பேங்க் அப்படிங்கிறது தான் மேட்டர். ஓகே, இங்க அதே மாதிரி we have 10,000. எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க? 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. சரிங்களா? that's it. ஸோ இவ்வளவுதான் நம்மளோட ஜேர்னல் என்ட்ரிஸோட பேசிக்ஸ் நம்ம பார்த்துருக்கிறது. இன்னும் நம்ம நிறைய ஃபர்தரா சம்ஸ் வந்து பார்க்க போறோம். அண்ட் ஃபர்தரா இனிமே யூடியூப்ல டெய்லியும் உங்களுக்கு வந்து லெக்சர்ஸ் வந்துட்டே தான் இருக்கும்பா. காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் எல்லாத்துக்குமே லெக்சர்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கறத கண்டிப்பா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. தட் வில் கிவ் அ வெரி பூஸ்ட் அப் ஃபார் மீ. அண்ட் இதை வச்சு நான் உங்களை வந்து தெரிஞ்சுக்குவேன். ஓகே, எத்தனை பேர் வந்து உண்மையிலேயே புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஃபர்தரா நம்ம எந்த மாதிரி வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கறதையும் எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. சரியா? Thank you so much.